Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல chicken pepper gravy எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். First இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பொடி அரைச்சுப்போம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடும்போது நமக்கு கிரேவியோட அரோமா ரொம்பவே நல்லா இருக்கும். இது 1 kg சிக்கனுக்கு நான் அளவு சொல்றேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்கிறேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கூலானதுக்கு அப்புறமா நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஃபியூ கேஷ்யூஸ், திஸ் இஸ் ஆப்ஷனல். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்தது, இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து இந்த வெங்காயம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட சேர்ந்து ஒரு கிரேவியாக வரணும். நல்லா சாஃப்டாக முஷியாக குக் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா குக்காய் வந்துடுச்சு. பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி பேஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் 1 kg க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரு ஒரு 90% நான் சேர்த்துடுறேன். காரம் பார்த்துட்டு நம்ம மீதி இருக்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மீதி உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்க்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த ஃபியூ மினிட்ஸ் இந்த சிக்கனை நல்லா பரட்டி விடுங்க. இதில் கரம் மசாலா பார்த்திங்கன்னா இது ஹோம்மேட் கரம் மசாலா. இதோட ரெசிபி கார்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா குக் ஆகட்டும். இன் பிட்வீன் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சிக்கன் பீசஸும் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்கா அண்ட் காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. தேவைப்படுறவங்க மீதி இருக்க அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலாவையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் குக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இருக்கிறதுலே எது டஃப்பான பீஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. as I'm going to serve this with rice. இப்போ நான் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். சீசனிங்க்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் கோரியாண்டர். பெப்பர் சிக்கன் கிரேவி இந்த கோல்டு சீசனுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான டிஷ்ஷு. இது நீங்கள் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இதில் ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸ், பெப்பர், டர்மரிக் எல்லாமே சேர்த்துருக்கோம். இது நம்ம பாடியை வார்ம்த்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.